ஹையர் ஹைனா என்ன, லோயர் லோனா என்ன, ஹையர் ஹை நம்ம எப்படி மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும். அந்த 5 ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்கு எடுக்கக்கூடிய கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிளியராக கவனிங்க. ட்ரெண்டி மார்க்கெட்ல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், அப் அண்ட் டவுன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் வந்து 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து புல் பேக் இருக்கும், இன்னொன்று வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அப் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்டில் வந்து புல் பேக் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் யார் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அப் ட்ரெண்டில் வந்து செல்லர், அந்த டவுனில் வந்து பையர், ஆப்போசிட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த புல் பேக்குக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, புல் பேக் அப்படிங்கிறது மார்க்கெட் மேலே போகும்போது ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றது புல் பேக். மார்க்கெட் மேலே போகும், ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றது புல் பேக். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது மார்க்கெட் மேலே போகும்போது ரிவர்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம், பட் அவனால முடியாது. அந்த புல் பேக் கூட எடுக்க முடியாது. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேண்டில். பைனரியை பொறுத்தவரைக்கு ஒரு சிங்கிள் அப் ட்ரெண்ட்ல வந்து சிங்கிள் செல்லர் கேண்டில் ஃபார்ம் ஆகுறான்னா அது ரீட்ரேஸ்மெண்ட். ஏன்னா அவனால இந்த புல் பேக் கூட எடுக்க முடியாம ஃபெயில் ஆகுற கேண்டில் தான் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் புல் பேக் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, புல் பேக் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை விட புல் பேக் லெவல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது புல் பேக் எடுக்க முடியாம ஃபெயிலியர் ஆகுறது ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அப் ட்ரெண்ட்ல பையர் வந்து அப் ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்றது வந்து பையர். ஆப்போசிட் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா செல்லர் வந்து இந்த புல் பேக்கையும் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலையும் ஃபார்ம் பண்ணுவாங்க. புல் பேக் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். டவுன் ட்ரெண்ட்ல வந்து புல் பேக் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் பண்றது வந்து செல்லர். சரி, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புல் பேக் ஏரியாவை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அப் ட்ரெண்ட்ல அப்படியே சொல்றோம், இது புல் பேக் ஆகுது, ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது, புல் பேக் ஆகுது, ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. புல் பேக் எதை மார்க் பண்ணணுங்கிறத நான் அப்புறமா சொல்லுவேன். இது ஒரு 8 ரூல் இருக்கும். அந்த 8 ரூல் படி இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம புல் பேக்கா எடுத்துப்போம். சரி, அதுக்கு முன்னாடி உள்ள விஷயம் என்ன அப்படின்னு டிலே ஆகுதா? 1 2 3 4 கரெக்டா இருக்கா? டிலே ஆகுது? வீடியோ பிளரா இருக்கு. வீடியோ பிளரா இருக்கு. உங்க சைடு செக் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிளரா இருக்கா? ஆமா ஆமா சார், லைட்டா வாய்ஸ் ஓகே. பிளர்னா இதுதானே வச்சிருக்கேன் நான், ஒயிட் ஸ்கிரீன் தானே வீடியோ கிளியரா தான் இருக்கு. வீடியோ கிளியரா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ கிளியரா தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு கிளியரா புரியல? புரியுற அளவுக்கு இருக்கா? இருக்கு சார். நெட் இஷ்யூ இருக்கலாம், ஆனா புரியுது இல்லையா? கிளியரா புரியுது இல்ல? புரியுது. ஓகே, சரி. இப்போ இதை வந்து நம்ம இந்த நல்லா தெரிஞ்சுக்கணும். புல் பேக் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். இதுதான் புல் பேக். இந்த இடத்துல இருந்து புல் பேக் ஆகுது. இதுக்கு இடையிலயும் கேண்டில் ஃபார்ம் ஆகும், செல்லர் கேண்டில். அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலா இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து புல் பேக்கா எடுக்கக்கூடாது. சரி, இது ஆப்போசிட் பாயிண்ட் என்னன்னா ஆஃப்டர் புல் பேக் எகைன் பையர் ரிவர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அவன் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ற பாயிண்ட். ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட் எதுல மார்க் பண்ணிருக்கேன்னா புல் பேக்ல மார்க் பண்ணிருக்கேன். இங்க இருந்து மார்க்கெட் என்ன இருக்கு, புல் பேக் எடுத்திருக்கு. இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் புல் பேக் எடுக்குது, இங்க இருந்து புல் பேக் எடுக்குது. இந்த 2 பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கேன். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை, டவுன்ல இருக்கிறத வந்து ஹையர் லோ
ஆஃப்டர் புல் பேக் ரிவர்ஸ் ஆகிற இடம் ஹையர் லோ. ஆஃப்டர் புல் பேக் ஹையர் ரிவர்ஸ் பண்ற இடம் ஹையர். ஆக்சுவலி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏன் ஹையர் ஹைன்னு சொல்றோம்? ஆக்சுவலி இதை விட இது அதிகமா இருந்தால் நியூ ஹைன்னு தானே சொல்லணும், என்ஹெச்ன்னு தானே சொல்லணும். இதை விட இது அதிகமா இருக்கும்போது நியூ ஹை, என்ஹெச்ன்னு தான் சொல்லணும். எதனால நம்ம டபுள் ஹெச் ஹையர் ஹை, இங்க ஏன் 2 லெட்டர் ஹையர் லோ அப்படின்னு சொல்றோம்னா, ஆக்சுவலி இதோட மீனிங் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. 2 ஹெச்சுக்கும் 2 மீனிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர் ஹையர் ஹைல இருக்கக்கூடியது. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர் ஹையர் லோ இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் சார் லெட்டர் ஹலோ சார், இடையில கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ், யாரோ மியூட் பண்ணாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஓகே, எல்லாரும் உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹச் அப்படிங்கிறது மேஜரை குறிக்குது அண்ட் செகண்ட் ஹச் அப்படிங்கிறது மைனரை குறிக்குது. இங்கே அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஹச் ஃபர்ஸ்ட் லெட்டர் மேஜர் அண்ட் செகண்ட் லெட்டர் மைனர். ஃபாரெக்ஸ் கிடையாது. ஃபாரெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்விங் பேக் ஆகிற இடத்த தான் நம்ம என்ன பண்ணுவோம், இது மைனர் ட்ரெண்ட் மேஜர் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். பைனரியை பொறுத்தளவுக்கு சின்ன சிங்கிள் கேண்டில் ப்ரெடிக்ட் பண்றோம். சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். ஸோ இது வந்து மைனர். சரி, மேஜர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன்ங்கிறது மேஜர், புல் பேக் அப்படிங்கிறது மைனர். ஸோ ட்ரெண்ட் கண்டினியூஷன் மேஜர், புல் பேக் அப்படிங்கிறது மைனர். சரி, இப்போ இந்த ஹையர் ஹையை நம்ம எதனால இந்த இடத்துல நம்ம ஹையர் ஹைன்னு சொல்றோம்னா, ஸோ மேஜர் பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற பாயிண்ட்ஸ், எப்பவுமே மேல இருக்கிற பாயிண்ட்டை வந்து ஹையர் ஹை எல்லாம் ஹையர் ஹையோட தான் கனெக்ட் பண்ணணும் மேஜர்ல. அண்ட் பாட்டம்ல இருக்கிற பாயிண்ட் ஹையர் லோல வந்து மேஜர்ல தான் வந்து அதை கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மேஜர்ல பாருங்க, இப்போ பாருங்க ஹையர் ஹையை மேஜர்ல கனெக்ட் பண்ணும்போது நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி நீங்க ட்ரெண்ட் லைன் வரைஞ்சீங்கன்னா இப்படி வரையலாம். அதுக்காக ட்ரெண்ட் லைன் கரெக்டா இப்படி இருக்கணும் கிடையாது, மார்க்கெட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்றேன், ஹையர் ஹையோட ஃபர்ஸ்ட் மேஜர் நம்ம பார்க்கும்போது இந்த பாயிண்ட புல் பேக் பாயிண்ட பார்க்கணும். அதே போல வந்து கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய மேஜரை பார்க்கும்போது ஆஃப்டர் புல் பேக் பையர் ரிவர்ஸ் பண்ற இடத்த பார்க்கணும். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எதை குறிக்குது, மேஜரை குறிக்குது, ட்ரெண்ட் கண்டினியூஷன். இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன்ல இந்த பிரைஸை விட இந்த பிரைஸ் வந்து ஹைல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஹைன்னு சொல்றோம். செகண்ட் லெட்டர் எதை குறிக்குது, மைனருங்கிறது புல் பேக்ல இங்க 2 பாயிண்ட் இருக்கு. இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க, இது செகண்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ங்கிறது புல் பேக்ல வந்து லோ பிரைஸா, இது இங்க ஒரு பிரைஸ் இருக்கு, இங்க ஒரு பிரைஸ் இருக்கு. ஸோ புல் பேக் பொறுத்தவரைக்கும் என்னது, இந்த பிரைஸ்ங்கிறது இதை விட இந்த பிரைஸ் வந்து ஹை, அதனாலதான் இதை என்ன சொல்றோம், ஹைன்னு சொல்றோம். ஸோ இதை அதுக்கு அடுத்து பாருங்க ஹையர் ஹை. அதுக்கு அடுத்து மறுபடியும் மேஜர்ல இந்த பிரைஸை விட இந்த பிரைஸ் வந்து ஹை பிரைஸா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹை சொல்றோம். செகண்ட் வந்து மைனர்ல புல் பேக்ல இந்த பிரைஸை விட இந்த பிரைஸ் வந்து ஹைல இருக்கு, அதனால வந்து செகண்ட் ஹை சொல்றோம். ஸோ அதனால என்ன சொல்றோம், ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சரி நல்லா கவனிங்க, ஹையர் ஹை அகைன் ஹையர் ஹை. ஸோ மறுபடியும் மார்க்கெட் ஹையர் புல் பேக் இங்க நடந்துச்சுன்னா இது ஹைன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஹையர் லோல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பிரைஸ் வந்து இந்த பிரைஸோட மேஜர் இந்த பிரைஸை விட மேஜர் இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைல இருக்கு. ஹைல இருக்குன்னு அர்த்தம், இந்த பிரைஸ் பார் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பிரைஸ் சைட்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். இதுல இருந்து பார்க்கும்போது இந்த பிரைஸை விட இந்த பிரைஸ் இந்த 2 விட 1ங்கிறது வந்து என்ன இருக்கு, ஹைல இருக்கு. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் மேஜரை ஹைன்னு சொல்றோம். மைனர் எதை சொல்ற லோன் ஏன் சொல்றோம்னா, மைனருங்கிறது புல் பேக்கை குறிக்குது. புல் பேக்ல இந்த பாயிண்ட்ங்கிறது இது 1 and 2. இந்த பாயிண்ட்ங்கிறது புல் பேக்ல பாத்தீங்கன்னா லோ பாயிண்ட், இந்த பிரைஸை விட இந்த பிரைஸ் வந்து லோல இருக்கு. ஸோ அதனாலதான் என்ன சொல்றோம், ஹையர் லோ. அகைன் வந்து இதே மாதிரிதான் இந்த பாயிண்டை விட இந்த பாயிண்ட் வந்து ஹைல இருக்கு. ஸோ மேஜர்ல ஹை அண்ட் மைனர்ல லோ.
ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ணணும், ஒரு சார்ட்டை வந்து புல் பேக் எடுக்கும் போதோ அந்த ஹையர் ஹை ஹையர் லோ வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோவோட என்ன பண்ணணும் கனெக்ட் பண்ணி அதோட பிரைஸ் வந்து மேல இருக்கா கீழே இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சிங்கிள் கேண்டில் எல்லா கேண்டில்லையும் சொல்லுவோம் வந்து இது நியூ ஹை நியூ லோ, அது வேற கான்செப்ட். ஆனா ஒரு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஹையர் ஹைங்கிறது வேற. ஸோ சிங்கிள் கேண்டில் இருக்கக்கூடிய நியூ ஹை இது நியூ லோன்னு சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையோ லோயர் லோவோ கிடையாது, அது வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டோட ஹையர் ஹை, அதாவது ட்ரெண்ட் கண்டினியூ பண்றான், ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றான், மறுபடியும் ட்ரெண்டை கண்டினியூ, இந்த ஏரியால சொல்லக்கூடியதான் இதை வந்து ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். ப்ரோ இது ஹலோ ப்ரோ டவுட் ப்ரோ டவுட் கேக்கு நான் சொல்லுவேன் ப்ரோ, அப்போ கேளுங்க ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி சொல்றோம், ஹையர் லோ ஹையர் லோ. அகைன் இந்த இடத்துல இங்க பிரைஸ் வந்து மேல இருந்து கீழே வர்றதா இருந்தால் இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹையர் லோ. ஸோ ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ வந்து நம்ம இப்படிதான் சொல்லணும். இதை வந்து புரிஞ்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஹையர் ஹை ஹையர் லோ, அப் ட்ரெண்ட்னா ஹையர் ஹை மேல இருக்கிறது ஹையர் ஹை, கீழே இருக்கிறது ஹையர் லோ. டவுன் ட்ரெண்ட்னா கீழே இருக்கிறது லோயர் லோ, மேல இருக்கிறது லோயர் ஹை அப்படின்னு சொல்லி மெமரி பண்ணாதீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் ஹையர் ஹைன்னு சொல்றதுக்குரிய காரணம் என்ன, ஹையர் லோன்னு சொல்றதுக்குரிய காரணம் என்ன, இது தெரிஞ்சாதான் ஒரு ட்ரெண்ட் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். இது அப் ட்ரெண்ட், சரி. இதுல டவுட் கேட்கலாம், யாரோ டவுட் கேட்டீங்களா, சொல்லுங்க. இப்போ வந்து ஹையர் ஹை எடுக்கிறீங்கல்ல ப்ரோ, ம். இதுல வந்து நீங்க 2 கேண்டில் எடுக்கிறீங்க. யார் பேசுறது? ப்ரோ வெற்றி. வெற்றி. எப்பவுமே டவுட் கேட்கும்போது பேர் சொல்லி கேளுங்க. ஓகே வெற்றி, சொல்லுங்க. ஓகே. இப்போ வந்து செகண்ட் ஹையர் ஹை எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹையர் ஹை கம்பேர் பண்றீங்க, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஹையர் லோ கம்பேர் பண்றீங்க. செகண்ட் பாயிண்ட். ஓகே கரெக்ட். ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து மேஜர் குறிக்குது, ஹையர். ஆமா. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர்ல தான ஹையர் லோ வருது, அதோட எப்படி நீங்க கம்பேர் பண்ணி அதை ஹையர் ஹைன்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க? இப்போ வந்து ஹையர் லோ டீச் பண்ணும்போது என்ன சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் ஹையர் ஹை எடுத்துக்கிட்டீங்க, அடுத்து வந்து புரியல, நீங்க என்ன क्वेश्चन கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? ஒரே நிமிஷம். நம்பர் போடுறேன், எந்த நம்பர் சொல்றீங்க, எதை சொல்றீங்க? இப்போ வந்து ஹையர் ஹை 1 2 1 3 போட்டுக்கோங்க மேல. அதே மாதிரி கீழே ஹையர் லோ 1 2 3 போட்டுக்கோங்க ஒரு ஆர்டரா. இது 1 2 2 3, நெக்ஸ்ட் ஹையர் ஹை 3 போட்டுக்கோங்க. இது 3, சரி. கீழே வந்து 4 4 5 6 போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து டக்குனு கேளுங்க ப்ரோ. இப்போ வந்து 5 எக்ஸ்பிளைன் பண்றீங்க போது நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னா செகண்டையும் 4ஐயும் கம்பேர் பண்றீங்க, கரெக்ட்டா? செகண்டையும் 4ஐயும் கம்பேர் பண்றானா? ஒரு ஹையர் ஹை ஒரு ஹையர் லோ இல்லையே, செகண்டையும் 4ஐயும் கம்பேர் பண்ணலையே. நீங்க எதை வர்றீங்க? இப்போ வந்து ஒரு மார்க்கெட் நல்லா கவனிங்க. மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹைய பிரேக் பண்ணி மேல போகும், சரியா? மேல போகும்போது இங்க உங்களுக்கு ஒரு ஹையர் லோ கிடைச்சிருக்கா, இங்க ஒரு ஹையர் ஹை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் தானே ஹையர் லோ ஃபார்ம் ஆகும். ஹையர் ஹை வந்து ஹையர் ஹையோட தான் மேட்ச் பண்ணி. நீங்க லேட்டா வந்தீங்களா முன்னாடி வந்துட்டீங்களா? இல்ல முன்னாடி வந்துட்டேன். பட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே சொன்னேன், ஹையர் ஹைய மேல இருக்கிறோட தான் மேட்ச் பண்ணனும், கீழ பாக்கும்போது கீழ இருக்கிறோட தான் மேட்ச் பண்ணனும்னு சொன்னேன். நீங்க எதுக்கு இதையும் மேட்ச் பண்றீங்க? இல்ல ப்ரோ, இப்போ வந்து 4 நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட 5 அதிகமா இருக்கணும் அண்ட் 2 ஓட கம்மியா இருக்கு, 2 ஓட கம்மியா இருக்கணும். ஆமா. இப்போ வந்து இத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 5th கேண்டில் 5th ஒரு கேண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 2வையும் 4ஐயும் கம்பேர் பண்றீங்களா? புரியலையா? ஆமா ப்ரோ, அதாவது நீங்க மேஜர் பாக்கும்போது கீழ தான் பார்க்கணும், சரியா? ஆமா ப்ரோ, அதான் மேஜர் பாயிண்ட் ஒரு நிமிஷம், மேஜர் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் நீங்க பாக்குறீங்க, ஓகேவா? இதுபடி வந்து ஹைல தான இருக்கு. அதுதான் ப்ரோ, அது இப்ப சொல்றது. ஒரு நிமிஷம். இப்போ இது இங்க இருக்குன்னா இந்த பாயிண்டோட இது ஹைல இருக்கா லோல இருக்கா? லோல இருக்கு. அப்ப இத நீங்க ஹையர் லோன்னு சொல்லுவீங்களா?
ஹையர் லோ. ஆமா. ஹையர் லோன் சொல்லுவீங்களா? கேள்வி பதில் டக்குன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. ஹையர் லோன் சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? அந்த ஹைக்கு மீனிங் என்ன? இல்ல ப்ரோ, இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து மீடியமா இருக்கு, அதோட ரொம்ப கீழே இருக்கிறதுனால. தம்பி வெற்றி, நீங்க கேண்டில் பத்தி பேசக்கூடாது, புரியுதா? சார் இது ஹையர் லோன் சொல்ல முடியாது, பேசக்கூடாது, சரியா? நல்லா புரிஞ்சுக்கும். சரி, மைக்கை மீட் பண்ண, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சொல்லும்போது தெளிவா கவனிக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரிதான் வந்து குண்டக மண்டக சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த ஹையர் லோன் சொல்றேன், இந்த பாயிண்டை விட அடுத்த ஹையர் ஹை வந்து இங்க இருக்குன்னா இத என்ன சொல்றீங்க? அவரு ஹையருங்கிறாரு, ஹையர் லோங்கிறாரு. எப்படி? இந்த பாயிண்ட் மேஜர்ல சொல்றோம், இந்த மேஜர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மேஜரை குறிக்குது. அப்ப இந்த பிரைஸை விட இந்த பிரைஸ் லோல இருக்கு, அப்புறம் எப்படி இதை ஹைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா ஹைன்னு சொல்றாரு. சோ தெளிவா கவனிங்க, ஓகேவா? உங்களோட புரிதல் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. ஹையர் ஹை எதை குறிக்குது? 2 லெட்டர். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஹச்ங்கிறது மேஜரை குறிக்குது. ஸோ இந்த பாயிண்டோட நீங்க கனெக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்டோட பிரைசிங் அதிகமா இருக்கு, ஸோ ஹை. அதே மாதிரி புல் பேக்லயும் பாத்தீங்கன்னா இது அதிகமா இருக்கிறதுனால இதை ஹையர் ஹைன்னு சொல்றோம். இதை எப்படிங்க ஹையர் ஹைன்னு சொல்றீங்க? நீங்க வந்து ஹையர் லோவே ஃபார்ம் ஆகலாம், எப்படி ஹையர் இந்த ரெண்டாவது ஹை சொல்றீங்கன்னா, இங்க புல் பேக் எடுக்கிறதுனாலதான் வந்து இதை ஹையர் ஹைன்னு சொல்லுவீங்க. புல் பேக் எடுக்காம இருந்தா இதை ஹையர் ஹைன்னு சொல்ல மாட்டோம். ஸோ புல் பேக் ஒன்று எடுத்துருச்சுன்னா அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஹையர் லோவோ இல்ல வந்து லோயர் லோவோ அங்க ஃபார்ம் ஆகும். அதாவது இத பிரேக் பண்ணா இது லோயர் லோ, இத பிரேக் பண்ணாம ஃபார்ம் ஆனா இது ஹையர் லோ. சோ இங்க புல் பேக் எடுத்து பிரைஸ் கீழே போகுதுனாலே இந்த பாயிண்ட்ங்கிறது ஹை பாயிண்ட் தானே இந்த புல் பேக்குக்கு. சோ இது இந்த ஹையர் லோ ஃபார்ம் ஆகணும் ஆனாலும் சரி, ரிவர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இது ஹையர் ஹை தான். ஏன்னா இது பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இங்க கீழே பிரைஸ் போகுதுன்னா அப்ப இந்த ஏரியால இருந்து தானே கீழே போகுது, அப்ப அந்த ஏரியாங்கிறது ஹை பாயிண்ட் தானே. இப்போ இங்க ஒரு ஹையர் ஹை வரைஞ்சிருக்கீங்க, இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிட்டு நான் சொன்னேன் புல் பேக்குக்கு சில ரூல்ஸ் சொல்லுவேன், அதுபடி ஃபார்ம் ஆச்சுன்னா அது புல் பேக். அந்த ரூல் படி இங்க கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை நீங்க என்ன பண்றீங்க? ஓகே இது புல் பேக்னு சொல்லி லெவல் வரைகிறீங்க. அப்போ இதைப்படி இது வந்து ஹைல இருக்கு அப்படின்னா இந்த பிரைஸ் டவுன் ஆயிட்டு இருக்கு. அப்ப டவுன் ஆயிட்டு இருக்குன்னா இந்த பாயிண்ட் ஹை பாயிண்ட் தானே. அப்ப இது ஹையர் ஹை தான் நீங்க மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹையர் லோ மார்க் பண்ணணும்னா எங்க ரிவர்ஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் அது ஹையர் லோவா இல்லைன்னா இந்த ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஹையர் லோவா பிரேக் பண்ணுதா அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் வர வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வேற இருக்க டவுட் இருக்கா? இல்லைங்க சார், ஓகே சார், கிளியர் சார். வேற இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே டன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். எப்பவுமே சொல்லும்போது கிளியரா கவனிங்க. நான் பாயிண்ட் வைஸ் பாயிண்டா தான், நீங்க டவுட் வரக்கூடாதுன்னு தான் ஒவ்வொன்றா நான் சொல்றேன். அது தெளிவாக கவனிக்கலன்னா டவுட் கண்டிப்பா வரும். சாரி, டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல வந்து இங்க அந்த பாயிண்டை வந்து நம்ம வந்து புல் பேக், இது வந்து பாத்தீங்கன்னா புல் பேக். இங்க இருந்து என்ன நடக்குதுன்னா பையர் வந்து ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் ரிவர்ஸ் ஆகுது. ஆஃப்டர் புல் பேக் வந்து இந்த இடத்துல இருந்து செல்ல ரிவர்ஸ் பண்றோம். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ. இதை வந்து லோயர் ஹைன்னு சொல்லுவோம், இதை லோயர் ஹைன்னு சொல்லுவோம், இது லோயர் ஹைன்னு சொல்லுவோம், இது லோயர் ஹை. இதுல அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து மேஜர், செகண்ட் லெட்டர் மைனர். இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் மேஜர், செகண்ட் லெட்டர் மைனர். மைனர் அப்படிங்கிறது புல் பேக், மேஜருங்கிறது வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன். ஸோ சேம், மேஜருங்கிறது ட்ரெண்ட் கண்டினியூஷன் அண்ட் மைனருங்கிறது புல் பேக். சரி,
இப்ப இங்க என்ன இருக்கு, இந்த பிரைஸை விட இப்ப மேஜர்ல நம்ம பார்க்கும்போது நீங்க லோயர் லோ பார்க்கும்போது லோயர் லோவோட தான் கனெக்ட் பண்ணணும் மேஜரை. அண்டு மேல பார்க்கும்போது லோயர் ஹைல மேஜரை பார்க்கும்போது மேல, அதாவது புல் பேக் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரிவர்ஸ் பண்ற ஏரியாவோட தான் கனெக்ட் பண்ணணும். அண்ட் மைனர் எல்லாமே புல் பேக்கோட தான் கனெக்ட் பண்ணணும். சரி, இப்போ இங்க கீழே பார்க்கணும். லோயர் லோல பார்க்கும்போது இந்த லோயர் லோ பார்க்கும்போது மேஜரா இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் பாயிண்டை விட இந்த பிரைஸ் வந்து லோல தான் இருக்கு. இந்த பிரைஸ் இங்க லோல இருக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோன்னு சொல்றோம். ஸோ ரெண்டாவது என்ன சொல்றோம், லோ. எதை குறிக்குது லோ? மைனரை, புல் பேக். அப்ப இந்த புல் பேக்ல இந்த பாயிண்ட், இந்த புல் பேக்கோட தான் கம்பேர் பண்ணணும் இந்த பாயிண்ட். புல் பேக்ல இன்னொரு பாயிண்ட் எங்க இருக்கு, மேல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஒருவேளை லோயர் ஹையே ஃபார்ம் ஆகல, பிரைஸ் மேலதான் போயிட்டு இருக்குன்னா லோயர் ஹை ஃபார்ம் ஆகி ரிவர்ஸ் ஆனாதான் இங்க லோயர் லோ போட முடியுமா? கிடையாது. ஆக்சுவலி புல் பேக் ஆயிடுச்சானாலும் இது லோயர் லோ தான். ஏன்னா பிரைஸ் மேல போயிட்டு இருக்குன்னா அப்ப அர்த்தம் இது லோல தான் இருக்குன்னு அர்த்தம். அது எங்க ரிவர்ஸ் ஆகுதுங்கிறது, ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வந்து லோயர் ஹையோ இல்ல வந்து இதை விட மேல போய் க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து ஹையர் ஹையோ அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அது அப்புறமா சொல்றேன். சரி, இப்ப இந்த இடத்துல பாருங்க, மைனரை பொறுத்தவரைக்கும் இது லோ. ஏன், இந்த பிரைஸை விட இந்த பிரைஸ் வந்து லோல இருக்கு. எகைன் மறுபடியும் லோல இருக்கு மேஜர், அண்ட் மைனர்ல வந்து லோல இருக்கு. எகைன் மேஜர்ல லோ அண்ட் மைனர் ஆல்சோ லோ. இப்ப நம்ம மேல பாக்குறோம் லோயர் ஹை, அதாவது புல் பேக் எடுத்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணும்போது இருக்கக்கூடிய ரிவர்சல். இந்த பாயிண்டையும் இந்த பாயிண்டையும் கனெக்ட் பண்ணும்போது பிரைஸ் மேஜர்ல என்ன இருக்கு, டவுன்ல இருக்கு. ஸோ யாரோ என்ன டவுன் டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் புல் பேக்ல இந்த பாயிண்டை விட இந்த பாயிண்ட் அப் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அது லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹை. ஸோ இப்படிதான் பார்க்கணும். டவுன் ட்ரெண்டுக்கும் அப் ட்ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, டவுன் ட்ரெண்ட்ல லோயர் லோ முக்கியம். ஏன்னா ஒரு லோயர் லோவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும்போது அடுத்து மார்க்கெட் வந்து டவுன் போகுதுன்னு அர்த்தம். இதை பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது எதை பிரேக் பண்ணணும், இந்த லோயர் லோனா எதை குறிக்குது அப்படின்னா, இது புல் பேக். புல் பேக்ல தான் நம்ம லோயர் லோ வரைவோம். அப்போ புல் பேக்னு எதை குறிக்குது, மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுற ஏரியா. அப்போ மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ற ட்ரை பண்ற ஏரியாவை வந்து எகைன் செல்லர் வந்து பிரேக் பண்றான்னா மார்க்கெட் கீழே போகுதுன்னு அர்த்தம். மறுபடியும் என்ன பண்றான், பையர் வந்து ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றான், அதாவது புல் பேக் எடுக்கிறான். அதைத்தான் நம்ம லோயர் லோன்னு சொல்றோம். அந்த புல் பேக் எடுக்க ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ற அந்த ஏரியாவை எகைன் செல்லர் பிரேக் பண்ணி போகும்போது திருப்பி என்ன ஆகும், மார்க்கெட்டை கீழே போகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு லோயர் லோ வந்து இம்பார்ட்டன்ட். அப் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு ஹையர் ஹை இம்பார்ட்டன்ட். அப் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு ஹையர் ஹை இம்பார்ட்டன்ட். எதனால, அப் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணும், நடக்கும். ஹையர் ஹை எதை குறிக்குது, புல் பேக் ஏரியாவை குறிக்குது. புல் பேக்னா என்ன, மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ற ட்ரை பண்ற இடம். அப்ப மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ற ட்ரை பண்ற இடத்த பையர் பிரேக் அவுட் பண்றானோ, பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிட்டு இருப்பான். ஸோ இப்படிதான் இருக்கும். அப்போ அப் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹையர் ஹை முக்கியம், டவுன் ட்ரெண்ட்ல லோயர் லோ முக்கியம். இப்போ நான் ஒரு அப் ட்ரெண்டு, எப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட், இது அப் ட்ரெண்டு சார்ட்ல வந்து இப்படி சார்ட்ல போயிட்டு இருக்கிற சார்ட்ல எதை அப்பா பார்க்கணும், எதை டவுனா பார்க்கணும். இப்போ இங்க இருந்து பார்க்கும்போது டோட்டலா அப்பா தெரியும். ஸோ டோட்டலா அப்பா தான் எடுக்கணுமா அப்படின்னா, இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எதை அப்பு எது டவுனா எடுக்கணும்னா, இதுல வந்து இந்த பாயிண்ட் எல்லாமே ஹையர் ஹை, இந்த பாயிண்ட் வந்து ஹையர் ஹை, இந்த பாயிண்ட் ஹையர் ஹை, இது ஹையர் ஹை, ஹையர் லோ, இது ஹையர் லோ, இது ஹையர் லோ. இப்போ இந்த பாயிண்ட ஹையர் லோ மார்க் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஏன்னா இந்த பாயிண்டை விட மேஜர்ல இந்த பிரைஸை விட இந்த பிரைஸ் வந்து அப்ல தான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லோன்னு தான் சொல்லுவோம். சரி, இப்போ இந்த பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த பாயிண்டை இவன் என்ன பண்ணல, ஹையரை வந்து இவன் என்ன பண்ணல, பிரேக் பண்ணல. ஹையர் ஹைய இவன் பிரேக் பண்ணல.
பிரேக் பண்ணாம இவன் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா லோயர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கான். எப்படி லோயர் ஹைன்னு சொல்றோம்? மேஜர்ல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த பிரைஸ் இப்படி இங்க பிரேக் பண்ணாம இங்க ரிவர்ஸ் ஆகுது. அப்போ இங்க இருந்து இந்த பிரைஸ் வந்து லோல இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஹைல இருக்கு. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது இது ஹைல இருக்கு, இந்த பாயிண்டோட கம்பேர் பண்ணும்போது லோல இருக்கு. ஸோ லோயர் ஹை சொல்றோம். அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஹையர் லோவை இவன் பிரேக் பண்ணுவான். இந்த ஹையர் லோவை இவன் பிரேக் பண்ணுவான். ஹையர் லோ வந்து என்ன பண்ணுவான்? பிரேக் பண்ணி இது என்னதுன்னா லோயர் லோ. எதனால லோயர் லோ? இந்த பிரைஸ் விட இந்த பிரைஸ் வந்து கீழே இருக்கு மார்க்கெட்டு, இந்த பாயிண்ட்ல இந்த ஆப்போசிட் பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் லோல இருக்கு. சரியா? மறுபடியும் இங்க என்ன நடக்குது? லோயர் ஹை. அப்போ ஒரு மார்க்கெட் சரி இப்ப வந்து எப்போ நம்ம இதை டவுனா எடுக்கணும், எதை அப்பா எடுக்கணும்னா 3 விஷயம் நடக்கணும். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் அவன் ஹையர் ஹைய பிரேக் பண்ணாம லோயர் ஹை ஃபார்ம் பண்ணணும். செகண்ட், ப்ரீவியஸ் ஹையர் லோவை பிரேக் பண்ணி லோயர் லோ ஃபார்ம் பண்ணணும். இது ரெண்டும் நடக்குதுன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுது, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ புல் பேக்குங்கிறது ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றான். பட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த புல் பேக் ட்ரை பண்ணி ட்ரெண்டை ரிவர்ஸ் ஆக பாக்குதுன்னு அர்த்தம். சரி, எப்போ இதை டவுன் ட்ரெண்டா எடுத்துக்கணும்னா எப்போ இந்த லோயர் லோவை மார்க்கெட் எகெயின் பிரேக் பண்ணுதோ, ஃபார்ம் ஆன இந்த நியூ லோயர் லோ இருக்குல்ல, ப்ரீவியஸா ஹையர் லோ இருக்கு, அதுல இருந்து இங்க நியூ லோயர் லோ ஃபார்ம் பண்ணியிருப்பான். அந்த நியூ லோயர் லோ வந்து எப்ப பிரேக் பண்றானோ அப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இது அப் ட்ரெண்ட், இதுல இருந்து இது டவுன் ட்ரெண்ட். சம்டைம் ஏன் இந்த லோயர் லோ பிரேக் பண்ணணும், மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பிரேக் பண்ணணும்னா சம்டைம் என்ன நடக்கும் மார்க்கெட்ல, லோயர் ஹை ஃபார்ம் பண்ணுவான், ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த ஹையர் லோவையும் பிரேக் பண்ணுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் எகைன் மேல போகும். இப்போ மேல போச்சு அப்படின்னா இதை மொத்தம் நீங்க செப்பரேட்டா வந்து இது டவுன் ட்ரெண்ட் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலி இது டோட்டலாவே இது வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, அவன் செல்ல ட்ரை பண்ணியிருக்கான், புல் பேக் எடுத்திருக்கான், பட் புல் பேக் எடுக்க முடியல. பட் இங்க என்ன ஆயிடுச்சு, புல் பேக் எடுத்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவை நீங்க டவுனா தான் பார்க்கணும், இதை வந்து அப்பா பார்க்கணும். பட் இதை வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஸ்டில் என்ன இருக்கு, இது வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ லெவல்ஸ் எப்படி இருக்கணும், இது ஹையர் ஹை, இது ஹையர் ஹை அப்படின்னா நீங்க இங்க இருந்து ஹையர் ஹை எடுக்கக்கூடாது. ஹையர் ஹை எப்படி எடுக்கணும், மறுபடியும் இதுதான் ஹையர் ஹை, இதை பிரேக் பண்ணி போகுது. அதுக்கு இடையில மார்க்கெட் ரன் ஆகலாம். ஆனா அவன் இந்த ஹையர் லோ பிரேக் பண்ணி லோயர் லோ கிரியேட் பண்ணி எகைன் அந்த லோயர் லோ அவனால பிரேக் பண்ண முடியல அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸா இருக்கிற அப் ட்ரெண்ட் தான், இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டே இல்லை. பட் இங்க அப்படி இல்லை, அவன் ஃபார்ம் பண்ண லோயர் லோவை அவன் பிரேக் பண்றான் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவை நீங்க டவுனா தான் பார்க்கணும். இதுக்கு நேர் அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கும் சேம் தான். சரி, இப்போ நம்ம இத டவுன் ட்ரெண்ட் பார்க்கலாம். டவுன் ட்ரெண்ட்ல எப்படி லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. lower low, lower low, lower low, lower low, lower high, lower high, lower high. So இந்த price விட வந்து lower high, lower high. இப்போ என்ன இருக்கு, இந்த பாயிண்டை விட இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா price வந்து அதிகமா இருக்கு, ஹை. இதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் இங்க இருக்கு, இந்த பாயிண்டை விட இந்த பாயிண்ட் வந்து ஹைல இருக்கு. ஸோ இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை விட இது வந்து ஹைல இருக்கு, அண்ட் இந்த பாயிண்ட் வந்து லோல இருக்கு, எகைன் ஹையர் லோ. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகுறதா இருந்தால் அவர் லோயர் லோவை பிரேக் பண்ணியிருக்க கூடாது. ஒன்று, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லோயர் ஹையை பிரேக் பண்ணி
ஹையர் ஹை ஃபார்ம் ஆகணும், அது போக அந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணணும். சரி, 3 விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட், அவன் வந்து லோயர் லோ பிரேக் பண்ணக்கூடாது, மீன்ஸ் ஹையர் லோ ஃபார்ம் பண்ணணும். இந்த லோயர் ஹையை இவன் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணி நியூவா ஒரு ஹையர் ஹையை ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ண அந்த ஹையர் ஹையை இவன் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பிரேக் பண்ணணும். பண்ணால் இது வரைக்குமே ட்ரெண்ட் டவுன் தான், இதுல இருந்து இந்த அப்பு மேபி இதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் இந்த இடத்துல வந்து திருப்பி கீழே வரலாம். இப்படி கீழே வந்தா திருப்பி நீங்க இதுல இருந்தா இதை பார்க்கணும். இதுல இருந்து இது ட்ரெண்ட் டவுனா இல்ல அப்பான்னு பார்க்கணுமே தவிர இந்த மேஜருக்காக கொண்டு வரக்கூடாது. ஓகே, சரி. இப்போ நம்ம அந்த புல் பேக் வந்து எதை எடுக்கலாம், எந்த இடத்துல வந்து நம்ம ஹையர் ஹையா மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆடியோ கிளியர்? எல்லாருக்கும் ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே, சரி. இப்போ புல் பேக் வந்து எதுன்னு பார்க்கலாம். 3 minutes தான் இருக்கு, 2 minutes தான் இருக்கு. சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா இப்ப சொன்னதுல? இல்ல சார். ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ அண்ட் லோயர் லோயர் ஹை, இதை வந்து கிளியரா தெளிவாயிக்கோங்க. இதை என்ன பண்ணணும், நீங்க ஃபர்ஸ்ட் ஹை எதை குறிக்குது, ரெண்டாவது ஹை எதை குறிக்குது, அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை மேட்ச் பண்ணி பார்க்கணும் அது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்பதான் புரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த புல் பேக் எடுக்கிற ஏரியா எது, ரூல் நான் சொல்லுவேன். அந்த ரூல் படி நம்ம என்ன பண்ண போறோம், ஹையர் ஹை மார்க் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல ஒரு ஹையர் ஹையை பிரேக் பண்ணும்போது எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ரிவர்ஸ் ஆஃப்டர் புல் பேக் ரிவர்சல் ஆகுது பாத்தீங்களா, இந்த ஏரியால எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ இது ரெண்டும் இருக்கும். ஒன்னு இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ற இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவேன், புல் பேக் எடுத்து ரிவர்சல் நடக்கக்கூடிய இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஹையர் ஹை நீங்க ப்ராப்பரா ட்ராப் பண்ணணும். அது ஹையர் ஹை நீங்க ப்ராப்பரா ட்ராப் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா அதை வந்து கிளியரா பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரா பண்ணிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹையர் ஹை நீங்க இந்த மாதிரி ப்ராப்பரா வந்து ட்ராப் பண்ணா மட்டும்தான் அதுக்குரிய ட்ரேடை வந்து எடுக்க முடியும். இதுதான் எதை வந்து ஹையர் ஹையா மார்க் பண்ணணுங்கிறது தான் ரூலு. இதை நான் வந்து சொல்றேன், நீங்க கட் பண்றேன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் வந்து 1 minute தான் இருக்கு. ஓகே, திருப்பி அதே இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.